வெல்கம் டு எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன். டைனிங் எட்டிக், அதாவது சாப்பிடும் பொழுது நாம் எப்படி சாப்பிட வேண்டும், இது பலருக்கு தெரிவதில்லை. நாங்கள் பெரிய நிறுவனங்களுக்கு செல்லும் பொழுது பலருடைய அந்த சபை நாகரிக சாப்பாட்டு உணவு பழக்கங்கள் ரொம்ப ஒரு சமூகத்துக்கு முரண்பாடாகவே இருக்குது. அவர் சாப்பிடும் பொழுது அந்த உணவு உதட்டை சுற்றி அந்த சாப்பாடு ஆகிறது. அதையும் கூட அவங்க வாய்க்குள்ள சாப்பாட்டை வைக்கிறது கூட முறை தெரியாமல் இன்றைய குழந்தைகள் வளர்த்தப்படுகிறார்கள். அது 30 வயசுலையும் கூட இந்த பிரச்சனையை பார்க்குறோம். அதே போல் சாப்பிடும் பொழுது பேசிக்கொண்டு சாப்பிடுதல். அப்போ அந்த சாப்பிடு உணவு தூள்கள் வெளியே மற்ற உணவு மேலே தெரிக்கும். அப்போ சாப்பிடும் பொழுது எப்படி சாப்பிடணும்னா, நீங்கள் எப்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கிறீங்கள எப்படி இருக்கீங்களோ அந்த மாதிரி உங்களுடைய உணவை கையில் எடுத்து அதை கரெக்டாக வாயில் வச்சு மெதுவாக உள்ளே கொண்டு போகணும். உதட்டின் மீது சாப்பாடு ஆகக்கூடாது. இது பலருக்கு தெரியவதில்லை. எங்களுக்கு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, அவர்கள் ஒரு 35 வயசாக இருக்காங்க. 35 வயசும் தன்னுடைய குடும்பத்தோடு வாழ்கிறார்கள். அந்த குடும்ப நபர்கள் யாருமே இதை சொல்லவில்லையா என்ற கேள்வி எங்களுக்கு தெரியாது. அம்மா கூட வாழ்ந்திருக்காங்க, மனைவி கூட வாழ்ந்திருக்காங்க, உறவினர் கூட வாழ்ந்திருக்காங்க. ஏன் இந்த உணவு பழக்கத்தை மற்றவர்கள் இவர்களுக்கு திருத்தவில்லை அல்லது கொண்டு வரவில்லை என்ற கேள்விதான் பலரை எங்ககிட்ட கேட்டாங்க. அதனால சாப்பிடும் பொழுது அந்த சாப்பாட்டினுடைய முறைகள் எப்படி இருக்குன்னு சொன்னால், சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள்ஸ். ஒரு ரைஸ் சாப்பிட்றீங்க, அதாவது அரிசி சாப்பாடு சாப்பிட்றீங்க. அந்த சாப்பாடை நீங்கள் சாப்பிட்டு இருக்கிறப்ப திடீர்னு ஒருத்தர் வந்துட்டாங்க அப்படின்னா அந்த சாப்பாட்டை அப்படியே எடுத்தோம்னா அந்த சாப்பாடு அப்படியே இருக்கணும். அந்த அளவுக்கு உங்களுடைய சாப்பாட்டில் ஒழுங்குமுறைகள் இருக்கணும். சிலர் அந்த சாப்பாட்டை போட்டு எல்லாம் போட்டு பெண்ணஞ்சு கிழஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த சாப்பாடே மற்றவர்கள் பற்றியில் ஒரு அசிங்கமாக இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கிடுறாங்க. பலர் இதை சொன்னோம்னா சாப்பாடுனா அப்படித்தான் இருக்குனாங்க. சாப்பாடு என்பது 4 விரல்களில் அந்த கொஞ்சமாக சாம்பாரை ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்றது மட்டும்தான் அந்த சாப்பாடாகவே தெரியும். இந்த பழக்க முறைகள் இன்னைக்கு நிறைய பேர் குறைஞ்சிட்டு இருக்குது. அதே மாதிரி அந்த சாப்பிடும் பொழுது சுத்தமாக சாப்பிட்றது கிடையாது. நிறைய ஃபேன்சி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு மீதி அப்படி விட்டுறது. உணவு வேஸ்ட் பண்ணுறது. அதுக்கடுத்து டேஸ்ட்டுக்காக சாப்பிடுன்னு சொல்லிட்டு பலர் இது கொஞ்சம் அது கொஞ்சம் அது. இந்த டேஸ்ட் அப்படிங்கிறதே உங்களுடைய உடல் நோயை உருவாக்கக்கூடிய ஒரு வார்த்தை. உங்களுடைய உடல் பசிக்கு தான் சாப்பிட்றீங்க, உடல் ஆற்றலுக்கு சாப்பிட்றீங்க, நாக்குக்கு சாப்பிட்றதே கிடையாது. அதனால தான் நாங்கள் அடிக்கடி சொல்கிறது உலகத்தில் ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு தண்டனை இருக்கிறது. ஆனால் எதை சாப்பிட்டாலும் நாக்குக்கு மட்டும் தண்டனையே இல்லை, ஆனால் வாய்க்கு தண்டனை இருக்குது. அதனால உங்களுடைய உணவு பழக்க முறைகளை சபை நாகரீகம் என்ற பெயரில் அதை முறைப்படுத்திக் கொள்வது நல்லது. அதே போல் சாப்பிடும் பொழுது அடுத்தவர்களுக்கு அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. சிலர் இந்த சவுண்டு போட்டு சப்பு சப்புன்னு சாப்பிடுவாங்க. அப்புறம் சாப்பிடும்போது பேசுறது, அப்புறம் வாயில் வச்சுக்கிட்டே அதை எடுத்துக்க இதை எடுத்துக்க அப்படி சொல்றது. இதெல்லாம் இல்லாமல் உங்களுக்கு அவர்கள் மீது பிரியம் ஏற்பட்டால் அதை சாப்பிடும் பொழுது சாப்பாட்டை சுத்தமாக வாயிலிருந்து முழுங்கிட்டு அதை எடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் கையில் இருக்கிற ஒரு கரண்டி மூலமாகவோ எடுத்து அந்த சாப்பாடை அடுத்து போய்ங்க. உங்களுக்கு அன்பு அதிகமாகிடுச்சுன்னா அவர்களுக்கு அந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அவர்கள் சொல்கிறத நீங்கள் பழகணும். சிலர் வாயில் வச்சுட்டே பேசுறது, சிலர் தண்ணி கூட கடக்குன்னு அதை குடிக்கிறது கிடையாது, வாயில் வச்சுக்கிட்டே பேசுறது. இதெல்லாம் ஒரு சாப்பாட்டு ஒழுங்கீனமான முறைகள் அப்படிங்கிறத வெளிப்படுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்படுச்சு. எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் டைனிங் எட்டிக் என்கிற ஒரு கோர்ஸை நடத்திட்டு இருக்குது. அதனால் உங்களுடைய உணவு பழக்கங்கள் உங்களுடைய பண்பியலை வெளிக்காட்டக்கூடியது, உங்களுடைய குடும்ப கலாச்சாரத்தை வெளிக்காட்டக்கூடியது, உங்களுடைய அந்த சபை நாகரிக தன்மையை வெளிக்காட்டக்கூடியது. இவற்றில் முறைப்படுத்த எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள்.